இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நம்மோடு தேவன் இந்த நாட்களிலே இடைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராம், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே இருக்கிறோமா? அப்படியானால் தேவன் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோமா? அப்படியானால் இந்த நாட்களிலே அவரே நமக்கு தஞ்சமாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த வேத பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை இந்த நாட்களிலே நாங்கள் தேடுகிற வேளையிலேயே அவர் நம்மை ஒருபோதும் இந்த நாட்களிலே கைவிடுவதில்லை என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் என்று இந்த நாட்களிலே நாங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே, தள்ளப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே ஒடுங்கி போய் இந்த நாட்களிலே இருக்கிறோமா? ஆனாலும் ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்கள் என்று உணர்ந்து இந்த நாட்களில் நடக்கிறோமோ, அப்பொழுது இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இந்த நாட்களில் இருந்து அவர் உதவி செய்கிற தேவனாய் இருந்து நடத்தி வருகிறார். அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களால் நெருக்கப்பட்டு அல்லது குடும்பத்தினரால் கூட இன்றைக்கு நெருக்கப்பட்டு இப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருப்போமா இருந்தால், அந்த காலகட்டத்திலே மனுஷன் அல்ல, கர்த்தரே நமக்கு தஞ்சமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் சிறுமைப்படுகிற காரியத்தை குறித்தும் நெருக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் இந்த நாட்களில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறுமையான காலங்களிலே தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்த இந்த நாட்களில் நம்மை பாதுகாத்து வருகிறதையும், நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமாக இருந்து நமக்கு உதவி செய்கிறதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வருகிற சிறுமை, வருகிற நெருக்கங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்மை தப்புவிக்க தேவன் ஒருவர் இந்த நாட்களில் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் இந்த வார்த்தை உங்களோடு இடப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் விசுவாசியுங்கள். தேவனிடத்தில் இந்த நாட்களில் திரும்புங்கள். உங்களுடைய சிறுமையை நினைத்து இந்த நாட்களில் நீங்கள் கலங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த நாட்களில், விசுவாசத்தோடு இந்த நாட்களில் நடவுங்கள். இரண்டாவதாக, நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் துக்கத்தோடு நீங்கள் இந்த நாட்களில் கவலையோடு மனமடிவோடு இந்த நாட்களில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, வருகிற நெருக்கங்கள், துன்பங்களை நினைத்து நீங்கள் கலங்காமல் கர்த்தரையே நோக்கி இந்த நாட்களிலே பாருங்கள். மனுஷனை அல்ல, கர்த்தரை நோக்கி இந்த நாட்களிலே பாருங்கள். அப்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிற வேளையிலே தேவன் நமக்கு தஞ்சமாக இருந்து இந்த நாட்களிலே அவரே நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம்.
அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியத்தை நினைத்து தேவனுக்கு இந்த நாட்களில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சிறுமியை நீக்கினதற்காக உமக்கு நன்றி, நெருக்கத்தை நீக்கினதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.